ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நம்ம எஸ்ஐஆர் அப்படின்ற வரைவு வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்ட லிஸ்ட்டு வந்து எப்படி பார்க்கலாம். நம்ம ஆன்லைன்லேயே நம்மளோட பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்கா, இல்லை நீக்கிட்டாங்களா, இல்லை அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்கிறது எப்படி நம்ம ஆன்லைனில் பார்க்கலாம். இந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, eci.gov.in. இந்த வெப்சைட்குள்ளே போய் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். நான் வந்து நிறைய பேச போகிறதில்ல, ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன். eci.gov.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபிங்கர் சிம்பிள் பக்கத்தில் 4 பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் சர்ச் யுவர் நேம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து எபிக் நம்பர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும். எபிக் நம்பர் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பர் தான். அதில் வந்து எக்ஸ்ஏஜி சம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்பர் போட்டிருக்கோம்ல, ஓட்டர் ஐடி நம்பர், அந்த நம்பர் தான் நம்ம இதில் என்ட்ரு பண்ண போகிறோம். இதை என்ட்ரு பண்ணிவிட்டு மேலே வந்து செலக்ட் லாங்குவேஜ் கேட்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டேட்டு நம்ம தமிழ்நாடு தானே, தமிழ்நாடை வந்து நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேப்சா கோட் இருக்கும். அதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துட்டு டைப் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு வந்து இது கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா இதில் வந்து ரொட்டேட் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்சா பாக்ஸுக்கு பக்கத்துலேயே, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வேறு கேப்சா கோடு வரும். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா அதை நீங்கள் பார்த்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்கணும். சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட லிஸ்ட், உங்களோட நேம் வந்து லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஷோ பண்ணி காட்டும் இந்த மாதிரி. அப்படி வந்து லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா இதில் நோ ரிசல்ட் ஃபவுண்டுன்னு காட்டிடும். அதையும் நான் காட்டுறேன். இதில் பாருங்கள், வியூ டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வந்துடும். இதில் வந்து உங்களோட பேர், அப்பா பேர், ஏஜ், எந்த டிஸ்ட்ரிக்கு, நீங்கள் எங்கே ஓட்டு போட போகிறீங்க, உங்களோட போலிங் ஸ்டேஷன் என்ன, இது எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். இதில் வந்து மற்ற டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க பாருங்கள். வேறு எதனா ஃபார்ம் தேவைப்பட்டுச்சுன்னா அது. ஸோ வந்து இதுதான் உங்களோட பேர் வந்து உங்கள் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதில் வந்து லாஸ்ட்டில் ப்ளூ பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி மொபைலில் வச்சுக்கலாம். அதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இருக்கிறதும் நல்லது தானே. இப்போது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் ஓட்டர் ஐடி நம்பரை மட்டும் வச்சு நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்குற மெத்தடு. இப்போ வந்து லிஸ்ட்டில் வந்து பேர் சில பேருக்கு ஏறாமல் இருக்கும்ல, அது மாதிரி எப்படி அது மாதிரி நம்ம டைப் பண்ணால் எப்படி காட்டும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இது வந்து ஓட்டர் ஐடி நம்பர். இதை நீங்கள் போட்டுட்டு என்ன ஸ்டேட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கேப்சா கோடு வந்து என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேர் வந்து லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுவும் இங்கே காட்டுது பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்ம ஈஸியாக வந்து மொபைல்லே வந்து நமக்கு வந்து எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் வந்து நம்மளோட பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே லட்சக்கணக்கான பேரை வந்து நீக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா இடம்பெயர்தல் அண்ட் டெத், இந்த ரீசனுக்காக தான். திருச்சியில் எவ்வளோ நீக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். தேங்க்யூ.